குழந்தை தெரசம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனித இருந்தாங்க. அந்த குழந்தை தெரசம்மாள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்களாம், பூசையில ஃபாதர்கிட்ட வந்து நன்மை வாங்க வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நீங்களாம் இப்போ பூசை நேரத்தில் நன்மை வாங்க வருவீங்கல்ல, அது மாதிரி அந்த குழந்தை தெரசம்மாள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில நன்மை வாங்குறதுக்காக வரிசையில் நின்று வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நன்மை வாங்க வரும் பொழுது பார்ப்பாங்களாம், இந்த நன்மை கிண்ணத்தில் அவங்க கையில் வர்ற அப்பம் மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்குமா. இப்போ அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்த அவங்களுக்கு ஒரு சந்தேகம், எதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் வாங்குற அந்த அப்பம் மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த கிண்ணத்துல நிறைய அப்பம் இருக்கு, ஆனா நான் வாங்க போற அப்பம் மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த ஃபாதர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். இது பூசை முடிஞ்சோன்னு இன்னைக்கு போய் எதுக்கு இந்த அப்பம் மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க வேகமா வர்றாங்க. ஃபாதர், இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாள் நன்மை வாங்க வர்றேன், ஆனா அதில் நிறைய அப்பத்தை பார்க்குறேன், ஆனா அந்த ஒரு அப்பம் என் கைக்கு வரக்கூடிய அப்பம் மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்குது, மற்ற அப்பமெல்லாம் துடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஃபாதர் அந்த குழந்தை தெரசால பார்த்து சொன்னாங்களாம், அந்த கிண்ணத்துல இருக்கிற எல்லா அப்பமுமே உயிரோட துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, ஆனா நீங்க மட்டும் நம்பிக்கையோட பார்க்கறதுனால உங்க அப்பம் மட்டும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்க கையில உயிரோட இறங்கி வர்றாரு. ஆக நம்பிக்கையோட பார்க்குற எல்லாருக்குமே கடவுள் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு திருப்பலியிலும் உயிரோட தான் வர்றாரு. நம்பாத யாருக்கும் கடவுள் வருவதில்லை. இன்னைக்கு நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், இயேசு தான் கடவுளின் மகன் மெசியா என்பதை வெளிப்படையாக சொல்லிட்டார். 5வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல பாசன வெளிப்படையாகவே சொல்லுவார். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, இயேசுவை கல்லெடுத்து எறிய வருவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு என்ன செய்யல, எப்படியாவது இயேசுவை இவன் கடவுளின் மகன் என்று, இல்லைன்னா இவனை தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டான் என்று இவனை கல்லை வைத்து எறிந்து கொள்ள வேண்டும் என்று வஞ்சக நெஞ்சத்தோடு என்ன செய்யறாங்க, இயேசுவிடத்திலே வர்றாங்க. ஆனால் இயேசு என்ன செய்கிறார், இந்த வஞ்சக நெஞ்சத்திற்கெல்லாம் மனித எண்ணங்களுக்கெல்லாம் பயப்படாமல் தன்னுடைய நம்பிக்கை என்ன செய்கிறாரு, துணிச்சலாக அறிக்கையிடுகிறார். ஏன்னா நம்பிக்கை தான் மனிதனுக்கு என்னது, வாழ்க்கை. இந்த நம்பிக்கை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ முடியாது. அப்ப நம்பிக்கை தான் அடிப்படை அப்படின்றத எப்படி புரிந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கை, இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பூமியில வாழ்றதே நம்பிக்கை தான். எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்க உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, இதுல யாரெல்லாம் மூச்சு விடாம இருக்கிறா, எல்லாருமே மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. யார்கிட்டையாவது உங்க மூச்சு அனுமதி கேட்குதா, நான் உள்ள போகணும் வெளியே வரணும், நீ சொல்லலைன்னா போக மாட்டேன்னு கேட்குதா? தன்னாலே என்ன செய்யுது, மூச்சு உள்ள போகுது வெளியே வருது. நம்மகிட்ட யார்கிட்ட அனுமதி கேட்குதா, கேட்கறது இல்லை. அப்படிதானே? இதே இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கு, யார்கிட்டயாவது அனுமதி கேட்குதா, துடிக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குதா? இல்லை. அனுமதி கேட்கலாட்டினால் என்ன செய்யுது, இதயம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்குது. இப்ப ரத்தம் என்ன செய்து கொண்டே இருக்குது, அப்படியே சுழன்று கொண்டே இருக்குது. ரத்தம் உங்கள்கிட்ட கேட்குதா, நான் சுழலவா வேண்டாமா, உங்களை புதுப்பிக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குதா? கேட்கறது இல்லை. அப்ப என்ன செய்கிறது, அந்த இதயத்திலிருந்து நடக்கக்கூடிய எல்லா விதமான, நமக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நடக்குது. ஆக அந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை நம்ம லத்தீன் மொழியில பார்த்தோம்னா கிரேதரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கிரேதரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவரை சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு மனிதனை சார்ந்து வாழ்வது என்பது என்ன, கடவுளின் மீது என்னுடைய நம்பிக்கையை வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்கல நம்முடைய வாழ்க்கையே இல்லை. அதனால என்ன செய்யுது, நமக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நம்முடைய அனுமதி இல்லாம தானாகவே நடக்குது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசிரியர் யாரு, கடவுள். அந்த கடவுளோட நம்பிக்கையை நம்பணும் அப்படின்றதான் யோவான் நற்செய்தியாளோட முக்கியமான கருத்து. இந்த முக்கியமான கருத்துல இந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை யோவான் நற்செய்தியில் எத்தனை தடவை வருது, 100 ரூபா பரிசு எத்தனை தடவை வருது, யாராவது சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை யோவான் நற்செய்தியில் எத்தனை தடவை வருது, 98 தடவை வருது, 98 தடவை வருது. 4 நற்செய்திகளையும் பார்த்தோம்னா 247 தடவை இந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை வருது. அந்த 247ல 98 முறை யோவான் நற்செய்தியில மட்டுமே வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை அந்த ஆண்டவரை நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை நம்மள என்ன செய்யும், வாழ வைக்கும். ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் என்கிட்ட அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனப்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழுதுகிட்டே அன்பிய கூட்டம் முடிஞ்சிருச்சு. அன்பிய கூட்டம் முடிஞ்சோன்னு அவங்களால என்ன செய்ய முடியல, அழுகையே அடக்க முடியல. நாங்கள் கூட்டம் முடிஞ்சிருச்சு சொல்லி வேகமாக வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினச்சா பின்னாடி வந்து என்ன செய்ய, என் கை இறுக்கல, அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க.
ஏடா சாமியாருக்கு யாரா பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பிரதருக்கு யார் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப மாலை மாலையா கண்ணீர் வடிக்கிறாங்க. தேம்பி 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 அழுகுறாங்க. அவங்களுக்கு அழுக என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்தவே முடியல. ஏடா இவ்வளவு அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன செஞ்சுட்டேன், அவங்கள நல்லா அழுக விட்டேன். சரி அவங்க அழுகட்டும். மனிதனுடைய துக்கம் இதயத்தை அடைச்சிச்சுன்னா என்ன செய்யாது, வார்த்தை வராது. அந்த துக்கத்தின் நிறைவு, இந்த துக்கத்தின் அழுத்தத்தின் மனவேதனையின் வெளிப்பாடு கண்ணீராக மட்டுமே தான் வெளிப்படும். அப்போ அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு முடிஞ்சோடனே எதுக்கு அழுகுறீங்க, இவ்வளவு எதுக்கு கஷ்டத்தோட நீங்க அழுகுறங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே செத்துடலாம் போல இருக்கு. இதுக்கு மேல என்னது, எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. இனிமே நான் செத்துட்டேன்னா எனக்கு நல்லா இருக்கும். ஆனா சாகுறதுக்கு முன்னாடி நான் எப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்றது ஒரு மனுஷன்டையாவது சொல்லிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க, நான் ஒரு இந்து பெண்மணி, இந்து பெண்மணியாக இருந்தாலும் என்ன செஞ்சேன், ஒரு கிறிஸ்தவ பையனை லவ் மேரேஜ் பண்ணேன். நான் அட்வொகேட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு 3ஆவது வருஷம் மட்டும் எனக்கு இருக்கிறக்கா என்ன செய்ய, நான் படிச்சு கொண்டே இருக்கிற நேரத்தில் இவர் மீது லவ் வந்ததுனால அவர் என்ன செய்யறாரு, ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு. 2 பேரும் மனசு ஒத்து போனதுனால கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிறல. இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன், என்னுடைய அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு விட்டு என்னுடைய அப்பாவை என்ன செஞ்சுட்டாருன்னா இந்த வேதனையினால இறந்து போயிட்டாரு. நான் இப்படி செஞ்சதுனால குடும்பத்தை எல்லாரையும் விட்டுட்டு இவருக்காக என்ன செஞ்சேன், ஓடி இவர் கூட இருந்து என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். ஆனால் அந்த மன வேதனையில் என்ன செய்யறாரு, எங்கள் அப்பா இறந்துட்டா இப்போ எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னா முதல் 2 வருஷம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு என்னுடைய கணவன். ஆனால் கொஞ்ச நாள் ஆக என்ன செஞ்சாரு, என் மேல ரொம்ப கெட்ட வார்த்தைகளை சொல்லி சொல்லி என்ன திட்ட ஆரம்பிச்சாரு. என்னை ரொம்ப நோகடிச்சாரு. குடிச்சிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. ஒவ்வொரு வார்த்தை நான் சொல்லுகின்ற பொழுதும் ஒவ்வொரு வார்த்தைக்கு எதிர்வார்த்தை சொல்லி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. என்ன சொல்றது, நாங்க ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்துல கூட என்ன செய்யறாரு, சிகரெட்டை பிடிச்சிட்டு அந்த சிகரெட்னால வளரக்கூடிய அந்த தீயை எடுத்து என்ன செய்யறாரு, என்னை ஒவ்வொரு நாளும் சுட்டு சுட்டு காயப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. இந்த கொடுமைகளை என்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. எதுக்கு இப்படி செய்யறாரு அப்படின்னும் எனக்கு தெரியல. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்ட பொழுது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு நாள் என்ன செஞ்சார், அவரு குளிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த ஃபோன் கால்ல இருந்து எடுத்து பார்க்கணும்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறப்ப அவர் என்ன செய்யறாரு, இன்னொரு பெண்மணி கூட ரொம்ப இணக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை அவருடைய ப்ரொஃபைலே வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாருன்ற காரணம் இவர் இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சு. அந்த போட்டோவை பார்த்த உடனே என்னுடைய இதயம் என்ன ஆயிடுச்சு, 2ஆ வெடிச்சிருச்சு. ஏன்னா நான் என்ன செஞ்சேன், என்னுடைய குடும்பத்தை விட்டேன், எல்லாரையும் விட்டு, என்னுடைய உறவுகளை விட்டு, என்னுடைய மதத்தை விட்டு, என்னுடைய எல்லா விதமான இந்த சமூகத்தின் அந்தஸ்துகளை எல்லாம் விட்டுட்டு இவனுக்காக இறங்கி வந்தானா இவன் என்ன செஞ்சுட்டான், என்ன மறுதளிச்ச மாதிரி வேற ஒரு பெண் கூட தொடர்பு விட்டு என்ன காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப அவர்கிட்ட என்ன சொன்ன, எனக்கு சரி நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கடவுள் மேல நீங்க நம்பிக்கை வைத்தா என்ன செய்வார், கடவுள் நிச்சயம் இதற்கான ஒரு தீர்வை கொடுப்பார். அதனால நீங்க கடவுள் மேல உள்ள நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, தளரக்கூடாது. மனிதரிடத்தில் சொல்லி முறையிட்டு என்ன செய்யக்கூடாது, அழுகக்கூடாது. இன்னைக்கு நற்செய்தியில் இந்த வார்த்தையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் கையாளக்கூடிய ஒரு வார்த்தை பிஸ்தஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில சொல்லுவாங்க. பிஸ்தஸ் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை என்பது மனித மூளையை சார்ந்த விஷயம் அல்ல, மாறாக நம்பிக்கை என்பது இதயத்தை சார்ந்த விஷயம். இதயத்திலிருந்து தான் என்ன செய்யணுமா, நம்பிக்கை வரணுமா. நம்முடைய மூளை என்ன செய்யுமா, பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கும், குழப்பங்களை உண்டாக்கும். நமக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது என்ன செய்யும்னா கடவுளை விட்டு நம்மளை விட தூரத்துல நம்ம போயிடுவோமா அப்படின்ற ஒரு கஷ்டத்தை கூட நமக்கு கொடுத்து கொடுத்து நம்மளை கடவுளை விட்டு தூரத்திலேயே கொண்டு போகும். ஆனா இதயம் என்ன செய்யுமா, இல்ல கடவுள் இருக்காரு, கடவுள் மேல் நம்பிக்கைன்னு சொல்லி உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு ஒளியாக பேசும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு வரிசையில் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கும், அவைகளை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த இதயத்தின் நம்பிக்கை தான் என்ன செய்யுமா, நம்ம துன்பத்தில் இருக்கிற நேரத்துல நம்மளோட பேசும். அதனால யோவான் நற்செய்தியாளர் பிஸ்தஸ் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை என்பது இதயத்தில் இருந்து வருவது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த அக்காட்ட சொல்லிட்டு சொன்னா, நீங்க இதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது என்பது கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டியது. அப்படி இப்ப எனக்கு இப்ப என்ன இருக்கு, பரீட்சை இருக்கு, அதனால பரீட்சை நேரத்துல உங்களை நான் பார்க்க முடியாது. ஆனா என்ன செய்யணும், 21 நாள் எங்களுக்கு எக்ஸாம்.
21 நாளும் நீங்க அவங்க கணவர்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, எதுவுமே சண்டை போடாதீங்க. அவர் எப்பயும் போல வந்து உங்களுடைய வேலையை செய்யுங்க. உங்களுடைய ஒரு விஷயத்த மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பிக்கை இழக்காதீர்கள். எபிரேயர் அதுல நம்ம வாசித்து பார்த்தோம்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, எபேசியர் 12:2 போட்டோம்னா, நம்பிக்கையின் தொடக்கமும் வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்பிக்கையின் தொடக்கம் யாரு? இயேசுதான். நம்பிக்கையின் முடிவு யாரு? இயேசுதான். நம்முடைய வழி நடத்துபவர் யாருதான்? இயேசுதான். அவர் மீது தான் என்ன செய்யணும்? நம்முடைய கண்களை பதிக்கணும். துன்பம் வரும்பொழுது யார் மேல கண்களை பதிக்கணும்? இயேசுவின் மீது கண்களை பதித்து ஜெபிக்கணும். அப்ப 21 நாள் நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப உங்களுடைய கவனத்தை எல்லாம் இயேசுவின் மீது வைத்து நாம் ஜெபிக்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? இயேசு இடத்துல நீங்க டெய்லி ஜெபிங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி டெய்லி ஜெபித்து கொண்டே இருந்தோம். 21 நாள் கழிச்சு நான் அங்க போனேன். அவங்க கணவர் இருந்தார். அப்ப இருக்கிறப்ப அவர்கிட்ட என்ன சொல்லிட்டோம், நாங்க பேசிக்கொண்டது எதுவுமே தெரியாது, எந்த விதமான ஒரு விஷயமும் தெரியாது. பைபிள்ல இருந்து அவருக்காக என்ன செய்தோம், ஒரு வார்த்தை எடுத்து குடும்பத்திற்கான இறைவாக்கினர் ஒசேயா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து, நீதியில் உன்னை மனம் முடித்திருக்கிறேன், நேர்மையில் உன்னை மனம் முடித்திருக்கிறேன், நீதித்த அன்பில் உன்னை மனம் முடித்திருக்கிறேன். அப்ப நீதி, நேர்மை, அன்பில் உன்னை மனம் முடித்திருக்கிறேன். ஆக இந்த மனம் முடித்தல் என்பது கடவுளுக்கு முன்பதாக நீ நீதித்த அன்பில் என்பது தெய்வத்திற்கு முன்பதாக என்ன செய்த ஒரு நெருப்பை சாட்சியாக வைப்பது போல, நீதியை சாட்சியாக வைப்பது போல நீ கடவுளை நம்பிக்கையோடு வைத்து இந்த திருமணத்தை முடித்திருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செய்து கொண்ட திருமணத்தின் விளைவாக ஒருவருக்கு உண்மையாக இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சங்க, மாற்று உறவுகளோடு வேறு ஒரு சில காரியங்களை செய்து உங்களுடைய உறவுகளின் மனதை நீங்கள் காயப்படுத்தினால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனதின் வேதனையை முன்னிட்டு என்னுடைய பீடத்தின் முன்பதாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கணவனோ மனைவியோ முழங்கால் பட்டு என்னுடைய பீடத்தின் முன்பதாக அவர்கள் முழங்கால் பணியிட்டு அழுதால் அவர்களை கண்ணீரின் பொருட்டு என்ன செய்கிறேன், உடனே நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்ச உடனே என்ன செஞ்சார் அவரு? நம்பிக்கை இல்லாத அந்த உள்ளம் என்ன செய்யுமா? மறுபடியும் எபேசியர் 4:12-13 வாசித்தோம்னா, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இப்ப நம்முடைய உள்ளம் நம்பிக்கை இல்லைன்னா என்ன உள்ளம் ஆயிரும்? தீய உள்ளமா மாறிடும், கடவுளை விட்டு அகன்று விடும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தை. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணுமா? தூய உள்ளமாக இருக்கணும், மாறாக தீய உள்ளமாக இருக்கணும். உங்களில் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொருவரும் இன்றே பாவத்திலிருந்து மனம் பெறும். அப்ப பாருங்க, பாவத்தை நம்ம மனசுக்குள்ள விட்டோம்னா நம்முடைய மனசு என்ன ஆயிருமா? கல்லாயிரும். கல்லாயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளாம என்ன செய்வோம், நமக்கு முன்னாடி உள்ளவங்களை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், ஒன்றுமே புரிந்து. அப்ப இந்த சகோதரிட்ட அவர்கிட்ட அந்த வார்த்தையை சொன்ன உடனே கடவுளுடைய வார்த்தையை குறித்த ஒரு அச்சம் அவருக்கு வந்ததுனால அந்த கடவுளுடைய வார்த்தை அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமா என்ன செஞ்சிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமா அதை சிந்திக்க ஆரம்பித்தார். நம்முடைய கடவுளுடைய சாபத்திற்கும் கடவுளுக்கு முன்னால் கண்ணீர் கூட இந்த தீயால் நெருப்பால் அழிக்கக்கூடிய அழிவிற்கு நம்ம ஆளாயிடக்கூடாது அப்படின்றதை உணர்ந்த அவரும் என்ன செய்து விட்டார்? கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறி அடுத்த ஒரு 3 வாரம் கழிச்சு கோயில்ல இருக்கும்போது எப்படி அந்த சகோதரி அழுது கொண்டே இருந்தாங்களோ அதே மாதிரி மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு என் கையை வந்து ஒரு ஆள் பிடிச்சாங்க. யார என் கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்பி பார்த்து அந்த சகோதரி அவங்க சொன்ன வார்த்தை, ஃபாதர் இன்னைக்கு ரொம்ப நான் மகிழ்ச்சியா இருக்கேன், தரையிலிருந்து 2 அடி மேல நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என் கணவர் எப்படிதான் மனம் மாறினார்னு எனக்கே தெரியல. என்னை சிகரெட்டை வச்செல்லாம் பொக்க என்ன செய்வான், அப்படியே சுட வைப்பான், என்னை அழுக வைப்பான். என் கண்ணீர்லாம் பார்த்துட்டு மரம் மாதிரி கல்லு மாதிரி இருப்பான். இப்ப என்ன செஞ்சுட்டான்? அப்படியே மனம் மாறி டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான் அப்படின்னு பாருங்க. அந்த நம்பிக்கை, கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளக்கூடியதும் இறையச்சம் கொள்ளக்கூடியது என்ன செய்யுமா? நம்முடைய இதயத்தை மாற்றும். அந்த இதய மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி மாறினதுனால அந்த சகோதரி என்ன செய்ய முடியுச்சு? வானத்தில் பறப்பது போன்ற மகிழ்ச்சியை உணர முடியும். அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு நம்பிக்கையை நாமும் கொள்ள வேண்டும். இறை வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த இறை வார்த்தை தான் யோவான் நற்செய்தியாளருடைய அடிப்படை கூறு. யோவான் நற்செய்தி முதல் வாசகம் என்னது? 1:1 வாசிக்க பார்ப்போம் யாராவது. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளா இருந்தது. அப்ப யாருதான் வாக்கு? இயேசுதான் வாக்கு, இயேசுதான் கடவுள். இயேசுதான் கடவுள் என்று நம்புவதுதான் வாழ்க்கை. அந்த வாக்கு மனிதனால நம்முடைய குடிகொண்டார். நம்முடைய எங்க குடிகொள்றாரு? நற்கருணையில் குடிகொண்டிருக்கிறார். அந்த நற்கருணையின் ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து நம்ப வேண்டும். அத்தகைய நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுத்து நற்கருணை ஆராதனையிலும் பங்கு